ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சூரிய நாராயணனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஐலியும் சிவாவும் போயிட்டுருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு கபிலன் போயிருப்பாங்க. கபிலன் போய் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டிலே ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்க போய் சூரிய நாராயண் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. நான் தான் சங்கரையோட மகன், என்னை வந்து அப்பா ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, நான் தான் ஒரு மகன் தெரிஞ்ச ஒரு அப்பா ஏற்றுக்க மாட்டேங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு சூரிய நாராயண் வந்துட்டு நீ தான் சங்கரையோட மகனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கான சாட்சியே நான் தான், உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் என் 2 கையால் ஆசீர்வாதம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐலி யார் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சூரியநாராயண் கேட்குறாங்க. ஐலி இருந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்ல வராங்க. உடனே சிவா இருந்துட்டு என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் போய் அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போய் உள்ளே போயிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க சூரியநாராயண். இவங்க இந்த உதய பெருமாளோட வேலை தானோ, ஒரு வேலை இது சங்கரோட மகன் தானே, உண்மையான மகன் தானே, இல்லை உதய பெருமாள் செட் பண்ண ஆளுகளா என்னன்னு தெரியலையே. இவங்க உண்மையான சங்கரையோட மகன் இந்த சிவா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும் அந்த ஆதாரத்தை கொடுப்போம், இல்லைன்னா இந்த உதய பெருமாள் ஆள் வச்சு இந்த ஆதாரத்தை வாங்குறக்கு கூட பாப்பா, அதனால் நம்ம இந்த ஆதாரத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மறுபடியும் அவங்ககிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு போட்டு அவங்க பின் கேட் வழியாக வெளியே போயிடுறாங்க. சூரியநாராயணன் கபிலன் ஒளிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுருக்காங்க. ஒட்டு கேட்டு வந்துட்டு சிவாவோட அப்பா தான் நம்ம அப்பாவா, அதனால தான் நம்ம வீட்டில் தங்க வச்சுருக்குறாங்களா இவங்களை, இந்த உண்மையை மறைச்சிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்த அதே ரூம்லேயே அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு உதய பெருமாள், அந்த சங்கரி, அப்புறம் மறுபடியும் சூரியநாராயணன் இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்துட்டு கபிலனோட கண்ணுக்கு தென்படுது. அப்புறம் பார்த்துட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஐலியும் சிவாவும் சூரியநாராயண் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயும் காணலன்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே மன வருத்தத்தோட மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே கபிலன் வீட்டுக்கு போய் அந்த ஃபோட்டோவோட உதய பெருமாள்கிட்ட நிற்பாங்க. அப்பா நான் உங்களோட ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டு ஃப்ரெண்டா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கபிலன் வந்துட்டு ரித்திகாவை வந்து கம்பெனியில் ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அவங்க உள்ளே போகிறதுக்கு செக்யூரிட்டி அப்பாயின்மெண்ட் இருக்கா, ஐடி கார்டு இருக்கா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாம் மீறி சண்டை போட்டு உள்ளே போயிருப்பாங்க. உள்ளே போயிட்டு இந்திராணி வந்து மீட்டிங்கில் இருப்பாங்க. மீட்டிங்கில் இருக்கப்போ தொந்தரவு பண்ணி கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நான் மீட்டிங் போயிட்டு வரேன், நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி மீட்டிங் போயிட்டு வருவாங்க. வந்துட்டு அது வரைக்கும் ரித்திகா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ரித்திகா கிட்ட லேபர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. நீங்கள் யார், நீங்கள் உண்மையாகவே கபிலன் சாரோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ நீங்கள் என்னவா ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க, என்ன போஸ்டிங்கில் இருக்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு நான் சிஓவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரெல்லாம் என்ன, நான் புது சிஓ ஆனோடனே உங்களுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்புறம் அதுக்கு லேபர்ஸ் இருந்துட்டு அப்போ நீங்கள் சிஓ ஆகிட்டாங்கன்னா அப்புறம் இந்திராணி மேடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு இந்திராணி மேடமுக்கு வயசாகிட்டு இருக்கல, நான் வந்துட்டு இளைய தலைமுறை, நான் வந்துட்டு யங்ஸ்டர்ஸில், அதனால் நான் தான் இனிமேல் சிஓ ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இந்திராணி வந்துடுவாங்க. இந்திராணி வந்துட்டு அவங்களுக்கு கேட்பாங்க என்ன இங்கே வெட்டியாக நாய் பேசிகிட்டு இருக்கீங்க லேபர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க ரித்திகா இருந்துட்டு அவங்க ஒன்றும் வெட்டியாங்கிட்ட பேசலை, நான் சிஓ ஆக போகிறேன்ல அதனால் அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து இந்திராணிகிட்ட சொல்லுவாங்க. இந்திராணி அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டு முதல்ல நீங்கள் போய் வேலை செய்யுங்க, அப்படி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சிஓ ஆக போறியா, சிஓவாக உன்னை இங்கே வர சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய உனக்கு அனுபவம் வேணும் ரித்திகா, என்ன நீ சும்மா விளையாட்டு போல் பேசிகிட்டு இருக்க, முதல்ல இங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் நீ சிஓ ஆகிறத பற்றியெல்லாம் பேசலாம், அதுக்கெல்லாம் ஃபுல் அனுபவம் வேணும் முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இருந்துட்டு அப்புறம் எதுக்காக என்னை இங்கே வர சொன்னீங்க, நான் சிஓ ஆகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அசிஸ்டன்ட் மேனேஜரும் ஒருத்தர் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்ககிட்ட போய் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு, நீங்கள் உங்கள் ப்ரொமோஷன் ஆகுது உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது ரித்திகா வந்துட்டு இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ இவங்களோட வேலை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கேட்டோன்னே வேறு யார் நீ தான், நான் அசிஸ்டன்ட் மேனேஜரு அப்படின்னு சொல்லி, ஆமாம் நீ தான் அசிஸ்டன்ட் மேனேஜரு இந்த கம்பெனிக்கு, இனிமே முதல்ல இங்கே யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிஓ ஆகிறத பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட இவங்ககிட்ட தெரியாதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, இவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிளம்பிடுறாங்க. அப்புறம் இவங்க வேறு வழியே இல்லாமல் அந்த வேலையை செய்கிறாங்க. ரொம்ப சலுப்புடன் அந்த வேலையை செய்கிறாங்க. என்னை பார்த்து இந்த வேலை எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டியா? உனக்கு இருந்தாலும் திமிரு ஆணவம்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான். இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட சிஓவோட அதிகாரத்தை காட்டுறியா? நான் உன்னை வச்சுக்கிறேன் இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சலிப்போடு அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்துட்டு ஃபைலு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஃபைலு கொண்டு வந்து இதிலோட வேலைகளோட ஆட்களோட பேரெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி போடுறதுங்கிறது எழுதியிருக்கா, அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களும் எடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு தலையே சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்புடன் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் லேபர்ஸ் எல்லாம் நடுவில் வந்துட்டு இதுக்கு இங்கே அங்கே என்ன அப்படின்லாம் கேட்கணுன்னு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அதுக்கு பேசாமல் நம்ம வீட்டிலே இருந்துடலாமா, பேசாமல் ஓடிடலாமா இங்கேருந்து அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு ஓடிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த கம்பெனிக்கு மறுபடியும் நம்ம வர முடியாது, அதனால் என்ன ஆனாலும் சரி வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கபிலன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஓல்டு ஃப்ரெண்டா, எந்த ஓல்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கேட்கவும் சூரியநாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லுவாங்க. பேரை சொன்னோடனே உதய பெருமாளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆயிரும். அப்படியெல்லாம் அந்த மாதிரி பேர்லலாம் எனக்கு யாரும் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கபிலன்ட்ட சொன்னோன்னே, அப்படியாப்பா அப்போ இந்த ஃபோட்டோக்கு என்ன அர்த்தம்ப்பா, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க யாருப்பா, இவங்கெல்லாம் சிவானோட அப்பா சிவானோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் எனக்கு இதெல்லாம் யாருன்னே தெரியாது, என்ன தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபோட்டோவில் எடுத்து வந்து காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கபிலன்ட்டு கேட்பாங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், மறுபடியும் என்கிட்ட பொய்யை சொல்லாதீங்க, இவ்வளோ எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறம் உண்மையை சொல்லாமல் பொய்யவா சொல்லிட்டுருக்கீங்க, எதுக்கு என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் அவங்கள வீட்டுக்குள்ளே வர வச்சுருக்கீங்கிறது இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது, முதல்ல உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கபிலன் உதய பெருமாள்கிட்ட மிரட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் உதய பெருமாள் வந்துட்டு அப்படியே பயந்து போய் ஒருவேளை உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சோ, இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக நின்றுட்டுருப்பாங்க. அங்கேருந்து இந்திராணி வந்துடுவாங்க. இந்திராணி வந்துட்டு எதுக்கு இவங்க சித்தப்பா இப்படி மிரட்டிகிட்டு இருக்க, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து கேட்பாங்க. உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உதய பெருமாள்கிட்டயே போய் கேட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ உடைப்பாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.